வர்ம மருத்துவத்தில் வெற்றி பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இந்த பச்சிலையை கொடுத்தா கண்டிப்பாக வெற்றி தான், அவங்களுக்கு அந்த நோய் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையோட அகலத்தை வச்சு அந்த வருஷம் எந்த அளவுக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்களாம். ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய வந்து மழை பொழியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்களாம். அடிக்கடி ஃபெப்ரல் ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வேலிப்பருத்தி மிளகு சூர்ணத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபிட்ஸ் வராமல் வந்து தடுத்துக்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். மழை காலங்களில் வேகமாக வளரக்கூடிய ஒரு கொடி இனம் தான் வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேலியில் படர்ந்து வளர்றதுனாலையும் இதனுடைய காய் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி காய் மாதிரியே வெடிக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பெயர் வந்து உத்தாமணி அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து உண்டு. ஸோ இந்த வேலிப்பருத்தி அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கான மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு மூலிகை. அதே மாதிரி உடம்புல வர்ம பிடிப்பு உண்டாச்சு அப்படின்னா இந்த வேலிப்பருத்தியை கண்டிப்பாக வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ நிறைய பலன்கள் வந்து இந்த வேலிப்பருத்திக்கு வந்து உண்டு. இயல்பாகவே வந்து இது கொடிகளில் வந்து நமக்கு நிறைய பார்க்கலாம். முக்கியமாக மழைக்காலங்களில் இது நல்லாவே வந்து வளர்ந்து இருக்கும். இந்த இலையோட அகலத்தை வச்சு, இந்த வேலிப்பருத்தினுடைய இலை பார்த்திங்கன்னா இதய வடிவத்தில் இருக்கும். இந்த இலையோட அகலத்தை வச்சு அந்த வருஷம் எந்த அளவுக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்களாம். ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய வந்து மழை பொழியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த வேலிப்பருத்தி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மூலிகையாக வந்து இருந்திருக்கு. நிறைய இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வந்து உண்டாகிறது, குளிர்காய்ச்சல் வந்து உண்டாகும். குளிர்காய்ச்சலோட ஃபெப்ரல் ஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காய்ச்சல் அதிகமாகி வலிப்பு உண்டாகிறது. இந்த மாதிரியான நோய்கள் உண்டாகக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வேலிப்பருத்தியும் மிளகையும் சேர்த்து ஒரு சூர்ணம் வந்து தயாரித்து வச்சுக்கலாம். ஸோ மிளகு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு வேலிப்பருத்தினுடைய இலைச்சாரை வந்து நம்ம விடணும். விட்டு நம்ம வெயிலில் வச்சு காய வச்சலாம். இந்த மாதிரி 7 முறை அது மூழ்கிற அளவுக்கு இந்த வேலிப்பருத்தி சாரை விட்டு காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்துட்டு அந்த மிளகை வந்து நல்லா பொடி பண்ணி வந்து வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 100 மில்லிகிராம் இல்லை வந்து ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த காய்ச்சல் வரக்கூடிய சமயங்களில் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சளி வந்து வெளியேறும். அதே மாதிரி இந்த காய்ச்சலோட அளவும் வந்து குறையும். அடிக்கடி ஃபெப்ரல் ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வேலிப்பருத்தி மிளகு சூர்ணத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபிட்ஸ் வராமல் வந்து தடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி உத்தாமணி கருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சளியை வெளியேற்றக்கூடியதான். குழந்தைகளுக்கு வந்து நெஞ்சில் தேங்கக்கூடிய சளி, ரொம்ப நாளாக சளி இருக்குது, அவங்களுக்கு சளி வந்து உள்ளே தேங்கிட்டு மூச்சு திணறல் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வேலிப்பருத்தியுடைய சாறு எடுத்துட்டு அதில் வந்து உப்பு, வசம்பு சுட்ட கறி, ஸோ இதை வந்து போட்டு நீங்கள் வெயிலில் வச்சிடணும். வெயிலில் வச்ச பிறகு வந்து அது நல்லா சுண்டிடும். ஸோ அப்புறமா வந்து இந்த உப்பு, அதே மாதிரி இந்த வசம்பு சுட்ட கறி, இது எல்லாமே வந்து அந்த வேலிப்பருத்தி சாரோட ஊறி இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் வந்து உத்தாமணி கருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு நம்ம தேனோடு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு நாட்பட்ட சளி வந்து வெளியாயிடும். சில குழந்தைகளுக்கு வாந்தியோட வந்து அந்த சளி வந்து வெளியாகும். ஸோ சளி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்று, இந்த வர்மத்தில் அடிபட்டவங்க நிறைய பேர் வந்து இந்த மரம் ஏறும் பொழுது கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துரும் போது ஏதாவது எலும்புகளில் வந்து அடிபட்டிருக்கு, எலும்பு முறிவாயிருக்கு அப்படின்னா அது வெளியில் வந்து உண்டான காயம், அதை வந்து சரி பண்ணிடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே காயம் உண்டாகி வர்ம பிடிப்பு உண்டாகி இருந்துச்சு அப்படின்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு உடம்பு வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட மாதிரியே வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு செயல்பாடுகள் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே வரும். இந்த உள்ளுக்குள்ளே வர்மம் வந்து உண்டாகிறது முக்கியமாக கீழே விழறதுனாலையோ
இல்லை ஏதாவது வந்து அடிபடுறதுனாலையோ இல்லை தொடர்ந்து சில பயன்பாட்டுகள் மூலமாக நமக்கு உள்ள வர்ம பிடிப்பு உண்டாகுது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த வேலிப்பருத்தியை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால தான் இந்த வேலிப்பருத்தியை வந்து வர்ம மருத்துவத்தில் வெற்றி பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இந்த பச்சிலையை கொடுத்தா கண்டிப்பாக வெற்றி தான், அவங்களுக்கு அந்த நோய் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே விழுந்து உள்ள வர்ம பிடிப்பு உண்டானவங்களுக்கு இந்த வேலிப்பருத்தினுடைய சாரை வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து பொழுது அவங்களுக்கு வாமிட்டிங் வரும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு இந்த உடம்புல காயம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது நாளடைவில் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வேலிப்பருத்தி இலை சாறு வந்து நிறைய சேர்த்து செய்யக்கூடியது அந்த காயத்திருமேனி தைலம். இந்த தைலமுமே வந்து அடிப்பட்ட காயங்களாக இருக்கட்டும், புண்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் வந்து உண்டு. ஸோ வர்ம மருத்துவத்திலையும் இந்த வேலிப்பருத்தி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மூலிகை. அதே மாதிரி வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடிய ஆமையோட்டு பருப்பம், இதய நோய்களை சரி செய்யக்கூடிய மான் கொம்பு பருப்பம்னு சொல்லக்கூடிய ஸ்ருங்கி பருப்பம், இது எல்லாமே வேலிப்பருத்தி சாறுனால செய்யக்கூடிய ஒரு மருந்துகள் தான். ஸோ இந்த வேலிப்பருத்தி அப்படிங்கிறது நிறைய மருத்துவ முறைகளுக்கும் சரி, நேரடியாகவும் இல்லை மருந்துகளை தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான மூலிகை. முக்கியமாக குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய சளி, காய்ச்சல், இதை சரி செய்யறதுக்கு வேலிப்பருத்தியை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது மாந்தத்தை போக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்குமே நோய் வருது அப்படின்னா வயிறு மந்தத்தினால தான் முதல்ல நோய்களே வரும். இந்த மந்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தான் ஸோ நோய்களை வந்து ஆரம்ப கட்டத்திலே சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. ஸோ வேலிப்பருத்தி கிடச்சிது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். காய்ச்சலுக்கு பயன்படுத்தலாம், ஈவன் வர்ம பிடிக்கும் வந்து பயன்படுத்தலாம். இது மாதிரி நிறைய நல்ல பலன்கள் வந்து உண்டு. உங்களுக்கு வேலிப்பருத்தி கிடச்சிது அப்படின்னா பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மூலிகையை? ஒரு இதய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை வச்சு நம்முடைய முன்னோர்கள் வந்து மழையினுடைய அளவே வந்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மூலிகை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான ஒரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Dr. Srivarma's Vagicare, his wellness for her happiness. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 4ஆம் வாரம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், 23ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்பத்தூரில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 25ஆம் தேதி புதன்கிழமை சேலமில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை திருப்பூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 28ஆம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவனீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.